வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஜெய்சாந்தி கிச்சன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா, இப்போது எல்லாருக்கும் இந்த முடி கொட்டுற பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் டென்ஷனு. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே டென்ஷன் தான். அதனால் நான் இன்றைக்கி ஒரு நல்ல முடி வளர்கிறதுக்கும் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ரெசிபி நான் பண்ணுறேன், பாருங்கள். முதல்ல கடாயை வச்சுங்கப்பா. அதாவது சிம்மில் வச்சுட்டு மிதமான தீயில் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு பாதாம் எடுத்துக்கிறேன். சிம்மில் தான் இப்போ நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அப்படி மெல்லமாக அப்படி பண்ணிகிட்டே இருங்க. இந்த பாதாமில் வந்துட்டு நம்மளுக்கு விட்டமின் இ இருக்குது, சரிங்களா? முடி நல்லா வரணும், பேரை வந்துட்டு வலுவாக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், சரிங்களா? அவ்வளோ இருக்குது, சரிங்களா? இதை எடுத்துடலாம். நம்ம அடுத்து நான் இந்த பேரிச்சம்பழம் நான் போடுறேன். இந்த பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து இருக்குது நம்மளுக்கு, சரிங்களா? நம்மளுக்கு நல்லா ரத்த ஓட்டம் மண்டையில் இருக்கிற நல்லா ரத்த ஓட்டத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்தும், முடியை நல்லாவும் வளர வைக்கும். அதுக்கு தான் இந்த பேரிச்சம்பழம், சரிங்களா? இதில் அயன் சத்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. லேசாக வறுத்துக்குங்க, சும்மா அதில் இருக்க ஈரத்தன்மை போகிறதுக்காக. ஏன்னா நம்ம வச்சு சாப்பிட்றோம்ல, அதுக்காக தான் இது. இப்போப்பா இதை எடுத்துடலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது நான் பூசணி விதைப்பா இது போட்டிருக்கேன். பூசணி விதையில் வந்துட்டு நம்மளுக்கு நுனி முடியெல்லாம் வெடித்து போயிருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி வெடித்து போகாமலும் நல்ல முடி வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இதில் வந்துட்டு இருக்குன்னா ஜிங்க்கும் ஒமேகா 3யும் இருக்குது. அதனால தான் இந்த பம்கினை யூஸ் பண்ணுது. அதுக்கு நல்லா யூஸ் ஆகிற பொருள் தான் போட்டிருக்கேன் நான், சரிங்களா? எந்த கெமிக்கலும் நம்ம இதில் போடல, சரிங்களா? பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா போடுறேன், தள்ளாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இது எப்படி செய்யணுன்றதை. நீங்களும் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் கூட செய்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? இல்லைப்பா என்னால் செய்ய முடியல, வேணும்னு கேட்டிங்கன்னா கூட எனக்கு கீழே தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன், சரிங்களா? போதுப்பா, இதை எடுத்துடலாம், சரிங்களா? எடுத்துகிட்டு நான் அடுத்தது போடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வால்நட் போடுறேன்ப்பா. நம்ம இந்த வால்நட்டில் வந்துட்டு ஒமேகா 3யும் பயோட்டின்னு ஒரு இது இருக்குது, விட்டமின், ஓகேங்களா? இது வந்துட்டு எதுக்கு இது நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா, முடி கொட்டுறதை நிறுத்தம், சரிங்களா? கம்மியாக்கிடும், முடி கொட்டுறதை கம்மியாகிட்டு வேரை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் நம்மளுக்கு, சரிங்களா? வேர் வந்துட்டு நம்மளுக்கு வீக்காக இருந்தால் தான் முடி கொட்டுது, சரிங்களா? அதை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு யூஸ் ஆகுது, சரிங்களா? இது ஓகேப்பா, வந்துச்சு. நான் எடுத்துகிட்டு அடுத்த பொருள் போடுறேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? ரொம்ப மொறுலாம் வறக்க வேணாம், நம்மளுக்கு அதில் இருக்க ஈரப்பதம் போயிடுச்சாலே போதும், சரிங்களா? அதுக்கு தான் இது இப்படி வறக்கணும் நம்ம. அதனால தான் சிம்மில் வச்சுட்டு லேசாக சூடு ஏறினா போதும் நம்மளுக்கு, சரிங்களா? அதுக்கு தான் இது வாங்க. இதை எடுத்துகிட்டு நான் அடுத்த பொருள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் முந்திரி போட்டுக்கிறேன்ப்பா. இதில் வந்துட்டு ஜிங்க் இருக்குது, காப்பரும் இருக்குது, சரிங்களா? இது வந்துட்டு முடி நல்லா கலராக இருக்கிறதுக்கு உதவும். இப்போ போதும்ப்பா, இது எடுத்துடலாம், சரிங்களா? ஓரளவுக்கு வறுத்தது போதும், இதை எடுத்துகிறேன் நான். எடுத்துகிட்டு அடுத்த பொருள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சூரியகாந்தி விதை போடுறேன், சரிங்களா? இதில் வந்துட்டு விட்டமின் இ இருக்குது, அப்புறம் வந்துட்டு செலனியம், ஜிங்க்கு, இந்த மூணுமே இருக்குது இதில், சரிங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுது? இதில் வந்துட்டு நம்ம தலையில் வந்துட்டு ஸ்கேல்பெல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி சுண்டுருது, அதுக்கப்புறம் கரையான், அந்த மாதிரிலாம் வரும் இல்லை நம்ம தலையில், அதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கும் முடியை நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இதுதான் சூரியகாந்தி விதைன்னு சொல்லுவாங்க, சரியா? நான் இப்போ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வேறு போட்டு காமிக்கிறேன். அடுத்து வந்து நான் ஃப்ளக்ஸ் சீட்ஸ் போடுறேன்ப்பா. நான் இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒமேகா 3 இருக்குது, ஃபேட்டி ஆசிட் இருக்குது, சரிங்களா? அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கும், முடியை நம்மளுக்கு அடர்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும், முடி நல்லா நம்மளுக்கு ஷைனிங்காக வரத்துக்கும் உதவுது, சரிங்களா? அதனால தான் இது ஃப்ளக்ஸ் சீட்ஸு, இதை போடுறோம் நம்ம.
ஆலிவ் விதை இது பேர். சரிங்கப்பா. நான் இதில் போட்டிருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு முடிக்காக தான் நான் எல்லாமே போட்டிருக்கேன். முடிக்கும் யூஸ் ஆகும், நம்ம பாடிக்கும் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கவும் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நானே இதை போட்டிருக்கேன், இந்த நட்ஸ் எல்லாம். சரிங்களா. காலையில் எழுந்து எல்லாத்தையும் இது தனித்தனியாக சாப்பிட்டு போக முடியாது நம்மளால். சரிங்களா. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டோம்னா காலையில் கிளம்புறதுக்கு அவசரத்துக்கு டக்கு வாயில் போட்டு போயிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். அது வேலையை அது செய்யும், நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்க. அதுக்காக தான் இது ஒன்று ஒன்றா உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா. போதும், இது வெடிக்க ஆரம்பிக்குது. போதும், எடுத்துலாம், நல்லா வெடிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வாசனைக்காக ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். சரிங்களா. 4 ஏலக்காய் போட்டு இதில் என்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. சரிங்களா. நம்மளுக்கு இதில் என்னென்னா நம்ம தலையில் இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு க்ளீனாக வச்சுக்க உதவும். சரிங்களா. அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம், ஏலக்காய். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ஒரு ஏலக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது இது. சரிங்களா. இது தலை முடிக்கும் வேலை செய்யும், உடம்புக்கும் வேலை செய்யும். அதனால் டெய்லி ஒரு ஏலக்காவை நம்ம சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, ஹெல்த்தியானது தான் ஏலக்காய். சரிங்களா. இதில் என்ன இருக்குதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டில் இருக்குது நிறைய, அதனால தான் இதை யூஸ் பண்ணுறோம். சரியாப்பா. இப்போ இதை எடுத்துலாம் நம்ம. சரிங்களா. இதை எடுத்துகிட்டு நான் அடுத்த பொருள் போடுறேன். இப்போ நான் கருவேப்பிலையை நல்லா காய வச்சு கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா. தண்ணி இல்லாமல் இதில் லேசாக அந்த சூடு இருக்குது பாருங்கள், அந்த சூட்லேயே இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ இதில் என்னென்ன இதுதான் மெயின் உங்களுக்கு. இதில் என்னென்ன இருக்குதுன்னா பீட்டா கரோட்டின் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது. அதனால் இது ரொம்ப நல்லது. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு முடி நல்லா சீக்கிரமாக வரத்துக்கும் நரைக்காமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகுது. சரிங்களா. அதுதான் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக நான் போட்டிருக்கேன். நம்ம கருவேப்பிலையை அதிகமாக சாப்பிட்டாலுமே ஜென்ரலாகவே நம்மளுக்கு முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். சரிங்களா. அதனால தான் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சம் லேசாக இதில் இருக்க தண்ணிலாம் வந்துட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த சூட்லேயே வச்சுட்டு நம்ம தீயாமல் வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், அந்த சூட்லேயே இருக்கும் அது. அவ்வளோதான்ப்பா. நல்லா கருவேப்பிலை முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்படி ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு சவுண்டு வரணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா. ஸ்மெல்லாம் வந்துடுச்சு நம்மளுக்கு, கருவேப்பிலை நல்லா வளர்ந்தது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இது பண்ண சொல்ல சவுண்டு வருதுப்பா, அந்த மாதிரி முறுமுறுன்னு சவுண்டு வரணும். இவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு அடுத்து நான் காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. இப்போ நான் 9 ஐட்டம் போட்டு இப்போ சூடாறினோன்னு உங்களுக்கு அரைச்சி நான் காமிக்கிறேன். சரிங்களா. அவ்வளோதான்ப்பா. சூடு அரைச்சி நான் உங்களுக்கு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. இதை நான் பொடியை அரைச்சிட்டேன். சரிங்களா. உங்களுக்கு பெஸ்ட்டு 2 வழி சொல்கிறேன் நான் உங்களுக்கு, அது மாதிரி பாருங்கள். இதை வந்துட்டு பொடியாக வச்சுட்டு சரிங்களா காலையில் ஹாட் வாட்டரில் இல்லை பாலில் கலந்து குடிச்சிட்டு போகலாம் எம்டி ஸ்டமக்கில். சரிங்களா. இல்லைன்னா அடுத்த பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேன் நான், அது கொஞ்சம் போட்டுங்க. ஏன்னா நெய்யில் போட்டு பேசின்னு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதனால் இப்படி செய்திங்கன்னா இன்னும் நல்லாவும் இருக்கும். சரிங்களா. இது நல்லா கலந்துட்டு சாப்பிட சொல்ல நல்ல மணமாகவும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. இந்த மருந்தாக இல்லாமல் குழந்தைங்களுக்கு மருந்தாக இல்லாமல் சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம், எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். சரிங்களா. அதுதான் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டை, ரொம்ப பெருசு வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக சரிங்களா செய்து வச்சிட்டிங்கன்னா காலையில் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேர் ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டு கிளம்பிடலாம். நான் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் செய்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா. அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி பால் பிடிச்சிட்டு நான் ஓகேங்களா. காலையில் எம்டி ஸ்டமக்கில் இதை ஒன்று போட்டுட்டு வாயில் பால் குடிச்சிட்டு போனீங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. முடி நல்லா க்ரோத் ஆகும். இதில் நான் எந்த கெமிக்கலும் நான் உங்களுக்கு போடலை. சரிங்களா. எல்லாமே வந்துட்டு நேச்சுரல்ஸ் தான். எல்லாம் நட்ஸ் போட்டிருக்கேன்.
சரிங்களா? அதனால் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு கேளுங்க, நான் செய்து தரேன் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது, பார்த்து எனக்கு சொன்னீங்கன்னா நான் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். நான் இதில் வேறு எதுனா ஏர் க்ரோத்துக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் இன்னொன்று வேறு எதுனா இது இருந்துச்சுன்னா நெட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதை செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சரிப்பா? உங்களை இதோட நல்ல டிஷ்ஷில் நான் உங்களை பார்க்குறேன். until then bye.